வீடு வீடா போய் பொருட்களை விற்கிற அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசிச்சுது. ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னா அவன்கிட்ட பணமே இல்லை. பக்கத்தில் இருக்கிற வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலான்னு நினைச்சான். கதவை தட்டினா ஒரு பெண் கதவை திறந்தா. அவனுக்கு சாப்பாடு கேட்க ரொம்ப கூச்சம். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு தயக்கத்தோட கேட்டான். அவ அந்த சிறுவனின் கண்கள்ல இருந்த பசியை கவனிச்சு உள்ள போய் ஒரு கப்பு பால் கொண்டு வந்து கொடுத்தா. பாலை குடிச்சு முடிச்ச பிறகு, நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன்னு கேட்டான். கடனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்புனால செஞ்சேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் புன்னகையோட போனான். ஆண்டுகள் கடந்தது. அந்த சிறுவன் நகரிலேயே பெரிய டாக்டர் ஆனான். அந்த பெண்ணோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆயிருந்தா. அந்த டாக்டர்கிட்டயே அவளோட ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அதில் அவர் அந்த பெண்ணோடைய ஊரை படித்ததும் அவர் ஸ்பீடாக போய் அந்த பெண்ணை பார்த்தாரு. அவளே தான் தன்னுடைய பசி ஆச்சுன்னு நல்ல உள்ளம் படைச்சவ. அன்று முதல் அவர் அத்தனை உழைப்பையும் கொடுத்து அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அவள் குணமானான். பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு நீண்ட பில்லை அனுப்புனுச்சு. இதை எப்படி கெட்ட போயிடணும்னு அதை பார்த்து திகைச்சு போனான். அந்த பில்லின் கடைசியில் எழுதப்பட்டிருந்தது, ஒரு கப் பாலில் உங்கள் கடனெல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது, இது நன்றி செலுத்தும் நேரம் என்று. அவளுடைய கண்கள் அப்படியே கசிஞ்சுது. ஆமாங்க, அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள்.